ஒன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளிலே இன்னிசை கீதம் பாடுதே நீருயிர் ஒன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளிலே இன்னிசை கீதம் பாடுதே இன்ப நாளிலே இன்ப நாளிலே புதுமண மலரில் மதுவினை உண்டு புதுமண மலரில் மதுவினை உண்டு பூரண நிலவும் சிரிக்குதே புதுமண மலரில் மதுவினை உண்டு பூரண நிலவும் சிரிக்குதே இன்ப நாளிலே கனிந்தது நெஞ்சம் முடிந்தது எண்ணம் கனிந்தது நெஞ்சம் முடிந்தது எண்ணம் கண்டோம் என்றே அமரலோகமே கண்டோம் என்றே அமரமானமே கனிந்தது நெஞ்சம் முடிந்தது எண்ணம் கண்டோம் என்றே அமரலோகமே கண்டோம் என்றே அமரமானமே கனவும் நனவாய் மாறுதே கனவும் நனவாய் மாறுதே இன்ப நாளிலே நீருயிர் ஒன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளிலே இன்னிசை கீதம் பாடுதே இன்ப நாளிலே இன்ப நாளிலே சிறைச்சாலையில விஜய் அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா? பாதாள சிறையில் கிடக்கும் விஜயா குழந்தை பெற்றிருக்கிறாளாம். என்ன விஷயா? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. அழிய போகும் நேரத்தில் அரும்பு முளைத்திருக்கிறதே. ஆமாம், அதைத்தான் கிள்ளி அறிய வேண்டும். நீ நானா? உன்னை விட யார் இருக்கிறார்கள் இந்த காரியத்துக்கு? இதை வைத்துக்கோ, இப்பொழுதே போ. செல்வத்தை நான் கொல்ல வேண்டும். இல்லை, இவளை. மனோகரா, நெல். ஆத்திரப்படாதே, அவசரத்துக்கு அடிமையாகாதே. அரண்மனை முழுதும் எதிரிகள். அன்னையோ சிறையில், தந்தையோ தவிக்கிறார். வாழ் நீட்டி பாய்கிறாயே, உன் வாடாமலர்களை யார் காப்பாற்றுவது? வண்ணக்கிளிகளை யார் காப்பாற்றுவது? நாளை ஆக வேண்டிய காரியங்களை ஆலோசிப்போம். இன்னும் என்ன ஆக வேண்டியது? நாளை வசந்தன் பட்டாபிஷேகம். நிச்சயமாக. ஆனால் அதற்குள் நாடு நம் வசமானதை அறிவித்து விட வேண்டும். அறிவிப்பதால் ஏதாவது ஆபத்து? ஆபத்து
யாரால்? என்னை எதிர்க்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? உற்சாக வெள்ளத்தில் உயிரோடு இருக்கும் மனோகரனை மறந்துவிடக் கூடாது. யார்? மனோகரன் என்னை அனுப்பினார். மனோகரனா? என் கண்ணன் சுகமாக இருக்கிறானா? அத்தே, அவர் எங்கே இருக்கிறாரா? சதா உங்கள் இருதயத்திலேயே இருக்கும் அவர் வேறு எங்கே இருப்பார்? யாரப்பா நீ? அதை பிறகு சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் இருவரும் இதை விட்டு தப்பிவிட வேண்டும். என்ன? ஆமா, மனோகரனின் ரகசிய ஏற்பாடு. இதோ முத்திரை மோதிரம். பயமின்றி யாருடைய தடையின்றி வெளியே விடலாம். புறப்படுங்க. தந்திரமாக தப்பியோடுவது கூடாது. முடியாது. மகாராஜாவின் உத்தரவை மீற முடியாது. மனோகரனிடம் சொல்லிவிடு. விஜயா, தம்பி, மனோகரனிடம் சொல். எனக்கு ஒரு செல்வ பேரன் பிறந்திருக்கிறார் சிறைச்சாலையில் என்று. இந்த பேரனுக்கு வரும் பேராபத்தை நீக்கத்தான் நீங்கள் வெளியேற வேண்டும் என்கிறேன். அரச கட்டளை அரசியே மீறுவதா? முறையல்ல. அப்படியானா ராஜகுமாரி, அந்த குழந்தையாவது கொடுங்கள். நான் குழந்தையா? குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால்? அத்தே, நீங்கள் நம்பாதீர்கள். குழந்தையை கொல்வதற்கு ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. இல்லை இல்லை, முடியாது. நீ போய்விடு வெளியே. மகாராஜா, அச்சேர் வந்திருக்கிறார். பார்க்க வேண்டுமா? வந்து விட்டானா? உள்ளே வரச்சு. வெற்றி செய்தியோடு வந்திருப்பான். விஜயாவின் குழந்தையை கொண்டு விட்டு வந்திருப்பான். அவனுக்காக இந்த பரிசு. உங்கள் தளபதி மிகவும் தந்திரசாலி. அதில் சந்தேகம் என்ன? ஓ, வா அக்ஷயா, வா வா. என்ன அக்ஷயா? யார் இவன்? அக்ஷயன்? ஆமா, இல்லை, நான் தான் உண்மையான அக்ஷயன். உங்களை இதுவரை ஏமாற்றியது போலி அக்ஷயன் அம்மணி. என்ன? ஆமா மகாராஜா, என்னை கட்டி போட்டார்கள். இப்போதான் தப்பி வந்தேன். கட்டி போட்டார்கள்? யார்? மனோகரன். மனோகரன்? அப்படியானால் இங்க இருக்கிற அக்ஷயன் மனோகரன்? அப்படியா? எங்கே அவன்? சிறைச்சாலைக்கு தான் போயிருக்கிறான். விடக்கூடாது. சரி, எங்கே அந்த குழந்தையை கொஞ்சம் கொடுங்கள். மனோகரனுடைய குழந்தைக்கு நான் ஒரு முத்தம் கூட கொடுக்க கூடாதா? அத்தே, நீ போகிறாயா இல்லையா? சூழ்ச்சிக்காரா? இல்லை விஜயா, என்னை தெரியவில்லை உனக்கு? மனோகரா, அத்தா. விஜயா, என்னை தெரியவில்லை? பிடியுங்கள் அவனை. மனோகரா, இந்த முறை நீ தப்ப முடியாது. பிடியுங்கள். நாசமாகிவிட்டது, எல்லாம் நாசமாகிவிட்டதம்மா. நாசமா? அதற்குள் நாள் குறித்திருக்கிறேன் மனோகரா. அந்த மகத்தான சந்தர்ப்பம் நாளை காலையில் ராஜ மாளிகையில் உன் குழந்தைக்கு மரணாபிஷேகம். அத்தே, அத்தே. விஜயா, அம்மா, அப்பா சிறையிலே பூட்டப்பட்டு விட்டார். தங்கள் ஆணையை மீற முடியாத என்னால் இந்த பாதகியின் உத்தரவுக்கு பணிந்தேன்.
இந்த பாவியின் கரங்களால் பாதாள சிறையில் பூட்டினேன். இழுத்து செல்லுங்கள். அம்மா, உண்மையை உணர்ந்து கொண்ட தந்தை உங்களையும் என்னையும் காண துடிக்கிறார். இறந்து போன கொடுமைகளை எண்ணி கண்ணீர் வடிக்கிறார். கலங்கி தவிக்கிறார் அம்மா, கலங்கி தவிக்கிறார் அம்மா. ஐயோ பாவம், இந்த மழலை குழந்தை மாதாவை அழைக்கிறது. பரிதாபத்திற்குரியவனே, வாய் வலிக்க தாயை ஏன் அளிக்கிறாய்? கொஞ்சம் காத்திரு, உன் பாட்டி இருக்கும் லோகத்திற்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம். முதலில் குழந்தை, பிறகு மனோகரன். அவன் கண்ணுக்கு நேராகவே அவன் கண்மணியை கொல்ல வேண்டும். அட்சயா, போ, குழந்தையை கொண்டு வா. என்னது? யார் கட்டி போட்டது? வசந்தா, வா இங்கே. முடியாது, எல்லாம் உன்னுடைய வேலைதானா? அம்மா, அண்ணன் அவுத்து விடு. வசந்தா, சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். என் பிரியமுள்ள அப்பா, பெரியம்மா, அண்ணி எல்லாரையும் சிறையில போட்டேன். அண்ணனையும் கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அண்ணா, வசந்தா, வா இப்படி. அண்ணா, அது தெரியும். அந்த சங்கிலிகளெல்லாம் அழைக்கிறீங்க. தூள்தான் அது தெரியும். விடம்மா என்ன? விடு என்ன? வசந்தா, விடம்மா. வசந்தா, சும்மா இரு. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் செய்கிறேன். அண்ணனை கட்டி போட்டு கொள்றது தந்தைய நன்மைக்காகவா? அண்ணி, நீ ராஜாவாக வேண்டாமா? ராஜாவா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஒன்னாட்டம் ஒரு ராணி வந்து சிறையில போடுவா. செத்தாலும் ஜாகிறேன். அந்த சிம்மாசனம் வேண்டாமா? ஐயோ, எல்லாம் என் தலைவிதி. என் வயிற்றில வந்து நீ பிறந்தாயே, அதுக்கு தான் நானும் கவலைப்படுறேன். வாயை மூடு. முடியாது. முடியாதா? அம்மா, அம்மா, அம்மா! இந்த சின்னஞ்சிறு சிசு என்னப்பா குற்றம் செய்தது? ஒரு குற்றமும் செய்யவில்லையே இந்த குழந்தை. கொடியவர் உலவும் இந்த உலகில் ஜனித்ததை தவிர வேறு ஒரு குற்றமும் செய்யவில்லையே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மகாராணி உத்தரவு. யாரடா மகாராணி? போவழியே, என் குழந்தையை கேட்க நீங்கள் யார்? அந்த பத்திரகாளி இடத்திலே சொல். பாண்டிய நாட்டு ராஜகுமாரி தான் பெற்ற பைந்தமிழ் தர மறுக்கிறாள் என்று துணிவிருந்தால் நேருக்கு நேர் போரிட்டு பெற்றுக் கொள்ள சொல். விஜயா, பொறுமையாயிரு. அத்தே, என் குழந்தையை கொடுத்து விட சொல்லுகிறீர்களா அத்தே? அந்த கொலைகாரனிடம் குஞ்சுகளை கொல்ல வட்டமிடும் பருந்தை கோழிகள் கூட எதிர்த்து போராடுமே அத்தே. ம், கொண்டு வாங்க. ஐயோ, அத்தே!